வாழ்க வளமுடன். அனைவருக்கும் திருவோணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கொண்டாட்டத்திலையுமே ஒவ்வொரு சரித்திரம் மறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற பண்டிகையில் ஒன்று தான் இந்த ஓணம் பண்டிகை. மகாபலி மன்னன் தன்னுடைய செருக்கை அறுத்த காரணத்தை முன்னிலைப்படுத்தி இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுது. அப்படி நம்ம இந்த ஓணம் பண்டிகைக்கு மகாபலி மன்னனுக்கு ஒரு பாமாலை சாத்தி இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுவோம். மகாபலி மன்னனுக்கு அன்பு கொண்ட நெஞ்சம் உண்டு, அள்ளித்தரும் குணமும் உண்டு, அரவணைத்தே வாழ வைக்கும் அரசனுக்குரிய திறனும் உண்டு. மகாபலி மன்னனே, உனக்கு என் மனம் பணிந்த வணக்கம் ஐயா. மக்கள் ஆனந்தித்திருக்கையில் நீயும் ஆனந்தம் கொண்டாய். ஆனாலும் ஏனோ ஆணவத்தை கை கொண்டாய். ஒருவேளை அந்த அரசனை திருத்திடவா, இல்லை எங்களுக்கு ஆசிரியராய் ஆண்டவனை ஆக்கிடவா? சிறுவனாய் வரச் செய்தாய் அந்த சிந்தைக்கவர் ஆண்டவனை வாமனனாய். ஸ்ரீமகளும் அனுப்பி வைத்தாள் சிறுவன் உருவில் திருமாலை. 3 அடி மண் கேட்டான் உன்னிடம் அந்த முக்கண்ணனின் மச்சினன் அவன். முத்துப்போல் நீ சிரித்து தானம் முன்வைத்தே அளிக்க வந்தாய். அரசகுரு சுக்ராச்சாரி உன்னை அன்புடனே அறிவுறுத்த, ஆண்டவனே தானம் கேட்க வந்துள்ளான், அளிப்பேன் என் உயிரையும் என்றாய். அடி எடுத்தான், ஹரி அளந்தான், அந்த வானமும் பூமியும் ஈரடியில். அடுத்த அடி என் தலையில் வைத்தே அதல பாதாளம் திரிந்து வைத்தான். அன்புள்ள மகாபலி மன்னனே, நீ அழியவில்லை, ஆண்டவன் மூலம் அழிய வைத்தாய் எமது ஆணவத்தையும். ஆனந்தப்படுகிறோம் இந்த ஓணம் திருநாளில், அத்தப்பூ கோலமிட்டோம் அழகுடனே வாருமையா. அறுசுவை அமுது படைத்தோம் அதை உண்ண வாருமையா. படகு போட்டி நடத்தி மகிழ்கிறோம், பளீரென புத்தாடை அணிந்து வரவேற்கிறோம். பாகனோடு யானைகளும் உன்னை பண்புடனே வரவேற்கும். மகாபலியே வருக, எமது மனமகிழ வருக.